Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல நம்ம கிச்சன் வேலைகளை ரொம்ப ஈஸியா குயிக்கா முடிக்கக்கூடிய ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். இது கூடவே நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில முக்கியமான டிப்ஸும் பார்க்கலாம். இது எல்லாத்தையுமே பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். வெங்காயத்தை கட் பண்ணதுமே உடனே நம்ம யூஸ் பண்ணிடணும். சப்போஸ் நம்ம கட் பண்ணிட்டு வேற ஏதாவது ஒரு வேலையாக போகிறோம், நம்ம அப்புறமா சமைக்க போகிறோம் அப்படின்னா கட் பண்ண வெங்காயத்தை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது. அதுக்கு பதிலாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ண வெங்காயத்தை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது உடம்புக்கு ரொம்பவே கெடுதலை விளைவிக்கும். அதில் அதிகமான அளவில் பாக்டீரியாக்கள் ஃபார்ம் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா டைஃபாய்டு ஃபீவர் வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஏன்னா சால்மோனெல்லா பாக்டீரியா அப்படிங்கிறது ஃப்ரிட்ஜில் வைக்கிறக்கூடிய அந்த முட்டையிலையோ வெங்காயத்தில் தான் அதிகமாக பரவுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பழைய நியூஸ் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. இதை நாலாக மடித்து எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்லாப்லலாம் போட்டு வச்சுருப்போம் இல்லையா, அந்த நியூஸ் பேப்பரை நம்ம க்ளீன் பண்ணும்போது எடுத்து தூக்கி போட்டுருவோம். இல்லை ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அதில் நியூஸ் பேப்பரில் வச்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேப்பர்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிப்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாலாக மடிச்சுட்டு கார்பேஜ் கவரில் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம நியூஸ் பேப்பரை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம குப்பைகள்லாம் போடும்போது அதுலேருந்து தண்ணி வழிஞ்சால் கூட இந்த நியூஸ் பேப்பர் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இதனால் பேட் ஸ்மெல் வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கார்பேஜ் கவர் நம்ம போட்டதுக்கு அப்புறமா டைரெக்டாக நம்ம குப்பையை போட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி எல்லாம் வலிஞ்சு ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். இந்த பேப்பர் போடுறதுனால இதை அப்சர்வ் பண்ணிக்கிறதுனால அந்த பேட் ஸ்மெல் நமக்கு வராது. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சோயா தான் நான் எடுத்திருக்கேன். சோயா நம்ம சமைக்கிறப்போ சிறு கசப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். அது வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோயா லைட்டாக வாஷ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதை நல்லா பாயில் பண்ண போகிறோம். பாயில் பண்ணிட்டு அந்த தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு நம்ம செய்கிறப்போ அந்த கசப்பு தன்மை சுத்தமாக இருக்கவே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எப்பயுமே நம்ம வெஜிடபிள்லாம் பீல் பண்ணுறது பீலரை பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பராக வாஷ் பண்ண மாட்டோம். ஸ்பாஞ்சோ இல்லை ஸ்க்ரப்பரோ வச்சு நம்மளால் ப்ராப்பராக வாஷ் பண்ணவே முடியாது. நம்ம பீல் பண்ண அந்த இடத்துல அந்த ஷார்ப்னஸ் கம்மியான மாதிரி இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரைகளும் அதிகமாக படிஞ்சிருக்கும். இப்போது இதை எப்படி ஈஸியாக நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு அகலமான பவுலாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த பீலரை உள்ளே அந்த பாக்ஸ்குள்ளே வச்சிடலாம். அடியில் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கட் பண்ணுறோம் இல்லையா, அந்த பீல் பண்ணுற அந்த நைஃப் சைடு நல்லா அடியில் படுற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்காக தான் நான் நல்லா அகலமான பவுலாக பார்த்து எடுக்க சொன்னேன். நமக்கு நல்லா பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு பவுலாக பார்த்து நல்லா அகலமான பவுலாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போது இதில் கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ண போகிறோம். வினிகர் ஆட் பண்ணதுமே நல்லா பொங்கி வரும். இதில் பாத்திரம் கழுவுற லிக்விட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா இடத்துலையும் நல்லா படுற அளவுக்கு நல்லா ஷேக் பண்ணி விட்டுக்கலாம். இது அப்படியே ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்படியே வச்சிடலாம். இது நல்லா ஊறுச்சு அப்படின்னா அதில் இருக்கிற அழுக்குகள் எல்லாமே தானாக கரைஞ்சி வர ஆரம்பிக்கும். 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். டூத் ப்ரஷ் பழைய டூத் ப்ரஷ் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து வாஷ் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு. நம்ம ஸ்பாஞ்சோ இல்லை ஸ்க்ரப்பரோ யூஸ் பண்ணி வாஷ் பண்ணோம் அப்படின்னா அது உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த இடுக்குகளில் இருக்கிற அழுக்குகள்லாம் அந்த அளவுக்கு நம்மளால் க்ளீன் பண்ணி எடுக்க முடியாது. டூத் ப்ரஷ் வச்சு நம்ம லைட்டாக க்ளீன் பண்ணாலே போதும். நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கரைகள் இருந்துச்சு, இப்போ அது கரைகள் பார்த்தீங்கன்னா சுத்தமாக காணாமல் போயிடுச்சு. வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம பீல் பண்ணுறதுனால அந்த கரைகள் பார்த்தீங்கன்னா அது அப்படியே படிஞ்சு போன மாதிரி இருக்கும். அதனால கூட இதோட ஷார்ப்னஸ் கம்மியான மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. சோயாவை தண்ணியிலேருந்து நல்லா பிழிஞ்சு ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், உப்பு, இது கூடவே கறி மசால் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் இதெல்லாமே சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நீங்கள் வாட்டர்லாம் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. மசாலா மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த சோயாலேருந்து கொஞ்சமாக தண்ணி வர ஆரம்பிக்கும். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம். ஸோ மசாலா எல்லாமே அந்த சோயாவில் நல்லா படுற அளவுக்கு நல்லா கோட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த சோயா கொஞ்ச நேரம் ஊறினதுக்கு அப்புறமா கோகோனட் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் 65ல் நம்ம ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கோங்க.
இது கூடவே ஜீரகம் வந்து கொஞ்சம் அதிகமான அளவில் சேர்த்துக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாசி பூ இதெல்லாமே சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் நல்லா தின்னா நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இது கூடவே 2 பெரிய தக்காளியை நல்லா பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதுமானது தான். இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட், பீன்ஸ், கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ இதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள் இது மட்டும் சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்போல், உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்போல் பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் 2.25 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு லிட் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. வெஜிடபிள்ஸ் ஓரளவுக்கு குக் ஆனதுக்கு அப்புறமா ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸை இது கூட சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் நான் 1.25 கப் அளவுக்கு எடுத்திருந்தேன். அது ஒரு ½ அன் ஹவர் பிஃபோரே நான் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை இது கூட சேர்த்துக்கலாம். அரிசியை வந்து நல்லா வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா நீளமாக நல்லா உதிரி உதிரியாக வரும். ஒரு 10 to 15 மினிட்ஸுக்கு மட்டும் லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலாக ஒரு ½ லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சதுக்கு அப்புறமா தம்மில் போட்டுடலாம். ஒரு 20 மினிட்ஸுக்கு நம்ம தம் போட போகிறோம். தம் போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து கீ அப்ளை பண்ணிக்கோங்க. கீ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு தம் போட்டுடலாம். ரைஸ் வந்து நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிருக்கு. இது எப்படி பர்ஃபெக்டாக ரெடி ஆயிருக்குன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தம்லேருந்து ஓப்பன் பண்ணதுமே அரிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல பூ போல் எழுந்து நிற்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்ல லாங் கிரைன்ஸாக இருக்கும். ஸோ ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த காம்போ ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கலாம். மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு சொல்லுவேன். இது கூடவே லெமன் ஆனியன் வச்சு சர்வ் பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சிங்க்ல இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சிங்கையும் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு மூடி அளவுக்கு டெட்டால அந்த சிங்குடைய ஹோல்ஸ்ல ஊற்றி விட்டுருங்க. சின்னதாக தேங்காய் சிரட்டை இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதை சிங்குடைய அந்த ஹோல்ஸை வந்து மூடுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி மூடி போட்டு மூடுறதுனால குட்டி குட்டியாக கரப்பாம்பூச்சிகள் இந்த வழியாக வராமல் இருக்கிறதுக்கு, அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிங்க்ல இருக்கிற அந்த பைப் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜில் வந்து லிங்க் ஆகுறதுனால அந்த ட்ரைனேஜில் இருந்து சின்ன சின்ன கரப்பாம்பூச்சிகள் அந்த சிங்குடைய ஹோல்ஸ் வழியாக தான் வர ஆரம்பிக்கும். நைட் டைமில் தான் அதிகமாக கரப்பாம்பூச்சிகள் நடமாடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டெட்டாலை வந்து கொஞ்சமாக ஊற்றிட்டு தேங்காய் சிரட்டையை வச்சு நம்ம மூடுறதுனால அந்த வாசனைக்கு சுத்தமாக கரப்பாம்பூச்சிகள் வரவே வராது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னு. இந்த மாதிரி டிப்ஸ் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.